தமிழ்நாடு வைகுண்ட சுவாமி தர்ம பரிபாலன சபை நாடார் சங்கம் சார்பிலே பெருந்தலைவர் காமராஜருடைய 123வது பிறந்த நாளை முன்னிட்டு டிவிஎஸ்டிபி நடத்தும் கல்வி திருவிழாவுடைய சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய அன்புக்கும் பாசத்திற்குரிய டிவிஎஸ்டிபி மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சயன்குமார் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கக்கூடிய டிவிஎஸ்டிபி மாநில தலைவர் திரு விபின் ஜோஸ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு எம் சாஜன் அவர்களே, அன்புக்குரிய ஆர் பிரவீன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சமூக பணியாளர் அன்புக்கும் பாசத்திற்குரிய அண்ணன் கருங்கல் ஜார்ஜ் அவர்களே, குமரி மேற்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அன்புக்குரிய தம்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிஎஸ் வினோஜ் அவர்களே, அன்புக்குரிய வழக்கறிஞர் தம்பி அனிட்டர் ஆல்வின் அவர்களே, பாசத்திற்குரிய மாநில துணைத் தலைவர் டிவிஎஸ்டிபியுடைய மாநில துணைத் தலைவர் சோபிதராஜ் அவர்களே, வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அமைப்புடைய இந்த சங்கத்துடைய பொறுப்பாளர்களை, இந்த அரங்கத்தை சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். ஒரு சமூகம் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை திருப்பி பார்க்கிற வகையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகிறீர்கள். அதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா மக்களுக்கும் ஜாதியும் மதமும் இருக்கிறது. அதுபோன்றுதான் நாடார் சமூகத்திற்கு என்று ஒரு தனி பண்பும் செயல்பாடுகளையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாடார் மக்கள் கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்த்தால் எப்படிப்பட்ட சூழலில் நாம் இருந்தோம் என்பதை அறிந்து அதன்படி அதற்கு வழிவகுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அதை எடுத்து செல்வதற்குரிய பொறுப்பு நமக்கு உண்டு. யாரும் இந்த அமைப்பிற்கு முன்னின்று நடத்துவதற்கு முன் வர மாட்டார். ஏனென்றால் இந்த காலகட்டங்கள் மாறி, கலாச்சாரங்கள் மாறி, இன்று சமூக வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாதி நாடார் ஜாதி. ஒரு காலத்தில் இந்த நாடார் சமூகத்தினர் செய்த அரும் பணிகளையும் தன்னுடைய பரிணாம வளர்ச்சியினால் நாம் பெற்ற நன்மைகளையும் சிந்திக்க யார் முன்னு வருவார் என்ற மிகப்பெரிய கேள்விக்குறிதான் என்று வந்திருக்கிறது. ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு தொய்ந்து போன நாடார் சமூக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த அமைப்பை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு நான் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். நமக்குள் ஹிந்துவா கிறிஸ்தவனா என்று சொல்லக்கூடிய அச்சத்தை நீக்குகின்ற வகையில் இதை இந்த கடிதத்தில் எழுதி எங்களுக்கு ஜாதி மதம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தனித்துவமான நிலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், நாம் பெற்றிருக்கிறோம் என்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்குள் ஒற்றுமை இல்லை, அதனால் நாம் வளர்ச்சி இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அன்புக்குரிய தம்பி அன்புக்குரிய தம்பி என்னை அழைத்து, டான் அவர்கள் என்னை அழைத்து நிகழ்ச்சிக்கு வருவீர்களா என்று கேட்டார். நான் வருகிறேன் என்று சொன்னேன். ஒருவன் நாடார் என்று நிமிர்ந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவன், என்னுடைய சமூகத்திற்கு மதிப்பு இருக்கிறது,
உயர்வு இருக்கிறது, அறிவாற்றல் இருக்கிறது. இது ஒரு சத்திரியன் என்பதை சொல்வதற்கு கூட தயங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. யார் தலைநிமிர்ந்து நின்று நான் நம்ம நாடார் சமூகத்தை சார்ந்தவன் என்று சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறது என்ற மிகப்பெரிய கேள்வியை இங்கே வைக்கிறேன். நான் மற்ற ஜாதிக்காரனுக்கு மற்ற சமூகத்துக்காரனுக்கு எதிரி அல்ல. ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு எப்படிப்பட்ட பரீட்சைகளை எடுப்பானோ அதை தான் இந்த சங்கம் எடுக்க வேண்டும். இன்னும் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஒரு பக்கம் நான் சொல்கிறேன். ஆனால் வாழ்ந்த வாழ்க்கையை சரி செய்து போவதற்கு வழி தெரியாமல் இருக்கிறோம். உதாரணமாக சிவன் நாடார் மிகப்பெரிய பணக்காரன். இந்தியாவிலே சொல்லக்கூடிய அளவில் 3, 4, 5 என்று சொல்லக்கூடிய போட்டியிட்டு வளரக்கூடிய அளவில் அவருடைய வளர்ச்சி இருக்கு. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் நாடார் இல்லாத ஊரே இல்லை. எந்த பெரிய வியாபாரியாக இருந்தாலும் நாடார், எந்த அறிவாற்றல் உள்ளவராக இருந்தாலும் நாடார், கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரர் நாடார். அதிகமாக பேசக்கூடிய இடம் இல்லை இந்த இடம். மிகப்பெரிய ஒரு மாநாடை நீங்கள் கூட்டி இந்தியா ஒட்டும் இருக்கக்கூடிய நாடாருடைய சான்றோர், நாடார் சமூகத்துடைய சான்றோர்களை அழைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை நீங்கள் வைக்க வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நமக்குள் ஒற்றுமை எப்படி இருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நமக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. நான் நிறைய காரியம் பேசணும். ஜார்ஜ் அண்ணாச்சியும் டெய்லி பத்திரிகை நல்லா படிப்பார், அரசியலும் படிப்பார். மக்களுடைய கண்ணோட்டம் அவருக்கு நல்ல தெரிந்த மனிதன். ஒட்டுமொத்தமாக நம்ம எத்தனை % இருக்கணும் என்ன யாராவது சொல்ல முடியுமா? என்ன தவிப்பு, என்ன ஒரு சிந்தனையிலே ஒரு தழுக்கம். நிமிர்ந்து பேசுவதற்கு எத்தனை % நாம் தமிழகத்தில் இருக்கிறோம்? எத்தனை % மக்கள் என்னென்ன வேலை செய்கிறார்கள், எத்தனை % மக்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டாமா? தமிழ்நாட்டில் நம்ம நியாயமான ஒரு பாப்புலேஷன் நமக்கு இருக்கிறது. நான் துடிச்சமாக இவ்வளோ சொல்ல முடியாது. சில நண்பர்கள் சொல்லுவாங்க 9.9, 9.8, 9.7 சொல்லுவாங்க. சிலவங்க நம்ம 10 தாண்டி இருக்கோம். நமக்கு கணக்கு இல்லை. அப்படி நாம் இல்லாத மாவட்டமே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற தம்பி இருக்காரு, அவருக்கு ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முக்கிய தலைவரே நாடார். எடப்பாடியாருக்கு ஊரில் இருக்கக்கூடிய எடப்பாடியார் ஊரில் முன்னாள் சேர்மன் நாடார். இது எடப்பாடியார் சொன்னது. எடப்பாடியார் சொன்னது. நம்மை பார்த்து மதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை பயன்படுத்தவில்லை என்று நான் சொல்கிறேன். நான் மற்ற ஜாதியை குறை சொல்லவில்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்துக்கு அளவு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. தமிழகத்தில் நமக்கு எத்தனை % இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. முக்கிய பொறுப்பாளராக நம்முடைய அரசு பணிகளில் இல்லை. சொல்லுவாங்க, காமராஜர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர், நாடார்களுக்கு ரொம்ப நல்ல உயர்வை கொடுத்துட்டாரு, நாடார்களெல்லாம் முக்கிய பணியில் வச்சிருக்காரு. இன்னைக்கு நாடார்கள் வளர்றதுக்கு காரணம் காமராஜ் ஒரு முக்கிய காரணம் என்று இன்று சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்குது. நான் அதை குறை சொல்லலை, யார் என்னாலும் சொல்லிட்டு போட்டோம். இந்த சமூகத்தை எதிர்காலத்திலாவது கட்டி எழுப்ப முடியுமா, பாதுகாக்க முடியுமா? பல்வேறு கட்சியை சார்ந்தவர் இந்த கட்சியில் இருக்கு. இந்த சமூகத்தை சார்ந்தவர் நம்முடைய சமூகத்துக்காரர் எல்லா கட்சியிலும் இருக்கு. யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நான் காங்கிரஸில் இருக்கேன்னு சொன்னால் நம்முடைய அட்வொகேட் வந்திருக்காரு, அவர் டிஎம்கில் இருக்காரு, தம்பி ஏடிஎம் இருக்காரு. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த துணியை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் ஏடிஎம். நான் வாழ்த்துக்கிறேன், சந்தோஷப்படுறேன், நான் குறை சொல்லலை. அதனால் நம்ம ஆட்கள் எங்கே இருந்தாலும் வாழ்க என்று அவர் வாழ்த்த வேண்டும். நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையாவது உருவாக்குவதற்கு வழி வைக்க செய்யுங்க. ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய நிலையை உருவாக்குங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய 123வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அதே டைமில் பலருக்கு உதவிகள் செய்ய போகிறீங்க. 123 வருஷம் காமராஜருடைய அந்த பிறப்பை நறுக்கி பார்க்க சமயத்தில் உலகத்திலே ஒரு தலைவர் இல்லை,
உலகத்திலே நான் பார்க்கல, சரித்திரம் படித்துதான் பார்க்கிறேன், திருப்பி பார்க்கிறேன். ஒரு பெரிய தலைவனுக்கு பிறந்த நாள் 123வது நாள் ஆண்டு என்று சொல்கிற போது 122வது ஆண்டை விடவும் 100 மடங்கு இன்னைக்கு அவருக்கு செல்வாக்கு வந்திருக்கு. இதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு கண்ணில் கண்ட ஒரு இறைவனை பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிலே தமிழகத்திலே மக்கள் என்னை போற்றி போகிறார்கள். இது பெரிய ரெக்கார்ட். தமிழகத்தில் அல்ல, இந்தியாவிலே இன்னைக்கு ஒரு உயர்ந்த மனிதன் பெருந்தலைவர் காமராஜ். அவருடைய திருக்கதர்சமான நடவடிக்கைகளை நான் சொல்ல விரும்பல. நீங்க அந்த ஒரு பெரிய மனிதனை உயர்த்தி காட்டுவதற்கு என்ன செய்ய போறீர்கள், அதுதான் முக்கியம். நானே சொல்றேன், காங்கிரஸ்காரனா சொல்றேன், நான் இதை மேடைகளே பேசிட்டு இருக்கேன். எங்க கட்சி பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த படத்தை வைத்து அந்த ஒப்பற்ற தலைவனை தூக்கி சுமந்து கிராமமாக சென்றால் நாங்கள் தான் ஆட்சியில் இருந்திருப்போம். இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. தவறு இருக்கிறது என்ன சொல்லுது? ஏன்னா நமக்கு ஒற்றுமையில அந்த பெரிய மனிதனை தூக்கி சுமந்து அவராற்றிய பண்புகளையும் அவராற்றிய செயல்களையும் பேசுவதற்கு துணிச்சலாக செய்யவில்லை. இதெல்லாம் பல பிரச்சனைகள் உண்டு. பப்ளிக் மீட்டிங் எல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் ஒழுங்காக இருந்திருந்தா இன்னைக்கு நிலைமை வேற. நம்ம எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறோம், எத்தனை எம்பி இருக்கிறோம் பார்த்தா இந்த விகிதாச்சாரப்படி குறைவு. நமக்குள்ளே பொறாம, நமக்குள்ள ஒற்றுமையாக ஒரு காரியம் செய்ய மாட்டான். நானால மற்ற ஜாதியை குறை சொல்லலை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை சதமானம் நாடார் இருக்காங்க, இருக்க சொல்ல முடியுமா? துணிச்ச நெஞ்சில் நெஞ்சை தட்டி சொல்ல முடியுமா? நான் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? துணிச்சலாக சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது. அதனால இது அரசியலாக்க நான் விரும்பவில்லை. இந்த சமூகத்தை கட்டுகிற வழியிலே அன்புக்குரிய தம்பிமார்கள் டிவிஎஸ்டிஐபி இந்த பணியை செய்கிறார். மார்ஷல் நேசமணி ஒரு வழக்கில் வாதாடுகிற போது வாதாடி விட்டு வந்து கொஞ்சம் நண்பர்களோடு பேசுகிற போது ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரிவு அவர் அக்யூஸ் பண்றாங்க, குறை சொல்றாங்க. நான் எல்லாம் சிந்திக்க சமயத்தில் அந்த பெரிய மனிதன் செய்த தியாகத்தை யாரால் சொல்ல முடியும்? இது வெளிச்சமாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி அளவில் நம்ம வளரல, நம்ம மெச்சூர் ஆகல, நம்ம மைண்ட் செட் அப்படி ஆகல. எவ்வளவு மக்கள், சமூகத்து மக்கள் தன்னுடைய உடைமைகளை இழந்து, தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தியாகம் புரிந்த மக்களை யாராவது சிந்திக்கிறாங்களா? இல்லை. எப்படியோ மார்ஷல் நேசமணி அவருக்கு படத்தையும் போட்டு, பெருந்தலைவர் காமராஜர் படத்தை போட்டு இந்த கூட்டம் நடத்துறீங்களே, இதுதான் பெரிதுன்னு நான் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ரொம்ப ஒரு அரசியல் மேடையாக நான் சொல்ல விரும்பலை. என்ன செய்ய போறீங்க? இந்த சமூகத்தை கட்டுவதற்கு படிக்க வசதி இல்லாத மக்களுக்கு படிக்க வசதி செய்யுங்க. நோயாளியை கஷ்டப்படுற நோயாளிகளை ஹெல்ப் பண்ண, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். திருமணம் செய்து கொடுக்க உதவி, என்ன உதவி வேணுமோ இந்த சமூகத்துக்கு பண்ணுங்க. மற்ற சமூகத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பண்ணுங்க. நாம் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. 21ஆவது நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் நம்முடைய வளர்ச்சிகளை பார்க்கிற போது நாம் வளர வேண்டும். நமக்குள்ள கொடுக்கல் வாங்கல் காரியங்கள்லாம் சரியாக வச்சு நீங்கள் அன்பாய் ஒருவர் இருந்தாலே இந்த பிரச்சனை எல்லாமே நம்முடைய சமூகத்தை காக்க முடியும் என்பதை சொல்கிறேன். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இவ்வளோ துணிச்சலாக நான் பேசுகிறேன். அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் உண்டு பேசுனேன். அது நல்லாக இருக்காது. ஒரு இன் கேமரா ப்ரொசீனி மாதிரி ஒரு பெரிய அறையில் அப்படிப்பட்ட சூழலில் மக்களை திரட்டி பண்ண பேச வேண்டிய இடம் இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப மெஜாரிட்டியாக நம்ம இருக்கோம். நாம் வளர்ந்துட்டு இருக்கோம். தமிழகமும் வளர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும். இது போதாது. ஒரு நான் உதாரணம், என்னுடைய நண்பர் சொன்னார், நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு நண்பர், சார் ஐ எம் வெரி ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன். நம்ம மக்கள் எல்லாம் ஐஏஎஸ்ல ரொம்ப இல்லை, ஐபிஎஸ்ல இல்லை, பேங்க் சர்வீஸில் கூட இல்லை, பெரிய ரைசார் போஸ்டில் கூட இல்லை. சமீபத்தில் நடக்கக்கூடிய டெஸ்ட்டுகளில் குரூப் செலெக்ஷனில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆனால் கன்னியாகுமரியில் படித்தவர் ரொம்ப இருக்கான். நிறைய பேர் போலீஸுக்கு தான் போகிறதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன்.
நான் ஏன் சொல்லணும்னா, நீங்கள் அங்கே ட்வீட் பண்ணுறதுக்கு வழியை பாருங்க. சும்மா இந்த கூட்டத்தை கூட்டி நம்ம பண்ணுறோம். ஒவ்வொரு செக்டராக எதிர்காலத்தில் நம்ம வளர்ச்சியை முக்கியப்படுத்தி இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உதவி அவர்களை நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டும். நானும் உங்களில் ஒருவனாக இங்கே வந்திருக்கேன். நான் இந்த சமூகத்தை கட்டுறதில் முதல் மனிதனாக இருப்பேன். எதிர்காலம் நமக்கு நல்லா இருக்கணும். நீங்கள் தம்பிமார்களை வைத்து இந்த அமைப்பை வைத்து நீங்கள் செய்கிற பணியை நான் பாராட்டுகிறேன். என்ன விஷயத்துக்கு வந்தாலும் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு உதவி செய்யும். இந்த சமூகம் வளர வேண்டும் என்று நான் என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதற்கு நான் கேட்க தயாராக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற தம்பிமார்களுக்கு, பொறுப்பாளர்களுக்கு நான் நன்றிகளையும் வணக்கங்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி.